ஸ்ரீ அஷ்டவிச நேயர் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ அக்டோபர் 2024க்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாதம் கொடுக்க காத்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு உண்மையிலுமே இந்த மாதம் அதிர்ஷ்டகரமான ஒரு மாதமா ஆரம்பிக்குது. மிதுன ராசிக்காரர்கள் அஷ்டம சனி முடிஞ்சதுல இருந்து இதான் நல்ல நேரம் வருதுன்ட்டு காத்துட்டே இருக்கீங்க. ஆனா நல்ல நேரம் வந்த பாடில்லை. குரு 11ஆம் இடத்துல இருக்கும்போது ஓரளவு உங்களுக்கு நல்ல கிரக சூழ்நிலையா இருந்தது. இப்போ குரு 12ஆம் இடத்துக்கு மாறின பிறகு பல இக்கட்டான சூழ்நிலைகளை தான் மிதுன ராசிக்காரர்கள் சந்திச்சுட்டு வரீங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் ஒரு மாதத்துக்கு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம். 25ல இருந்து 35 நாட்களுக்குள்ள ஒரு ராசியிலிருந்து அவர் பயிற்சி ஆகிறார். இந்த மாதிரி அவர் பயிற்சி ஆகிட்டு வரும்போது கடந்த மாதங்கள்ல எல்லாமே உங்களுடைய ராசி அதிபதி சனியோட ராகுவோட சனியோட பார்வையில இந்த மாதிரி பல இக்கட்டான சூழ்நிலைகளை மாட்டிக்கிட்டு இருந்தார். அதனால பல பிரச்சனைகளும் உடல்நிலையில பல ஆரோக்கிய குறைகளும் ஏற்பட்டுட்டு இருந்தது. இப்படா நமக்கு நல்ல நேரம் வரும்னு யோசிக்க தொடங்கிட்டீங்க. அந்த நல்ல நேரம் இந்த மாதம் உங்களுக்கு வந்திருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி புதன் 4ஆம் இடத்துல உச்சமாகி குருவோட பார்வையில் இருக்கிறது ஒரு மிகச்சிறந்த அமைப்பு. உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்துட்டு இருந்தாலும், அது உடல்நல பிரச்சனையா இருந்தாலும் சரி, மனநல சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, பண பிரச்சனையா இருந்தாலும் கூட சரி, அது எல்லாமே இந்த மாதம் ஓரளவுக்கு ஒரு தீர்வுக்கு உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கின்ற ஒரு மாதமா இந்த மாதம் இருக்கும். ஏன்னா ராசி அதிபதி ஒரு நல்ல நிலைமையில இருந்துட்டாலே ஒரு உச்சமா இருக்கிறதுங்கிறது நீங்க ரொம்ப வலிமையா இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய மனது ரொம்ப வலிமையா இருக்கு, உங்களுடைய உடல்நிலையும் ரொம்ப ஆரோக்கியமா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். உச்சமான ராசி அதிபதியை குரு பார்க்கறதுங்கிறது இன்னும் அந்த ஆற்றலை எல்லாம் அதிகப்படுத்தக்கூடிய, அந்த பவரை எல்லாம் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதனால இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம். நீங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. எந்த ஒரு முயற்சிகளையும் நீங்க தாராளமா செய்யக்கூடிய ஒரு நல்ல வலுவான நிலையில இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு சந்தோஷம், இரட்டிப்பு சந்தோஷமா உங்களுடைய 5ஆம் அதிபதி சுக்கிரனும் இந்த மாதம் ஆட்சி நிலையில 5ஆம் இடத்திலேயே இருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். எதற்குன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு. எந்த ஒரு வேலையும் முதல்ல உங்களுக்கு மனசே ஒரு நிம்மதி இல்லாம பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்தது, பல பிரச்சனைகள்ல நீங்க அல்லாடிக்கிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் போய் உங்களுடைய மனசுக்கும் ஒரு நிம்மதி கிடைச்சு, உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியத்திலையும் ஒரு முன்னேற்றம் கிடைச்சு, உங்களுக்கு அதிர்ஷ்டமும் கிடைக்க போகுது இந்த மாதம். அதனால மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதம் ஒரு நல்ல நன்மையான மாதத்தை இந்த மாதம் நீங்க என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு மாதம். 5ஆம் அதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுக்கு நல்ல சிந்தனைகள் பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கின்ற ஒரு அமைப்பு. அவர்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அவர்களால உங்களுக்கு மன மகிழ்ச்சியும், உங்களால அவர்களுக்கு ஒரு நிறைவும் பாதுகாப்பும் மகிழ்ச்சியும் ஏற்படுற ஒரு அமைப்பு. இல்ல அவங்களுக்கு அவங்களுடைய துறைகள்ல, அவங்க குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெரிய வயதினரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். 5ஆம் இடத்துல இருந்து இந்த சுக்கிரன் 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம். அதனால இந்த மாதம் உங்களுக்கு தொழிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி ஒரு நல்ல லாபம், எந்த காரியமா போனாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கு. இந்த மாதம் உண்மையிலேயும் உங்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷத்தையும் இரட்டிப்பு நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கு அக்டோபர் மாதம். குரு 12ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு விரயங்களையும் வெளியூர் பயணங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. 12ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுடைய 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு விரயங்களை எதன் மூலம் ஏற்படுத்துவார்னா, ஒரு வீடு வாங்குறதன் மூலம் விரயங்களை ஏற்படுத்துவார், ஒரு வாகனம் வாங்குறதன் மூலம் விரயங்களை ஏற்படுத்துவார், அம்மாவுக்கு ஏதாவது செலவுகள் செய்வதன் மூலம் விரயங்கள் ஏற்படுத்துவார். அடுத்ததா சுப கடன்களை ஏற்படுத்துவார். உங்களுக்கு வீடு வாங்கணும்னா அதை நீங்க லோன் போட்டு தான் வாங்க முடியும். நீங்க முழுசா கையில இருந்து பணம் போட்டு அதை வாங்க முடியாது. ஒரு வாகனம் வாங்கணும்னாலும் அப்படிதான். உங்களுக்கு சுப கடன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் தான் இது.
அதே மாதிரி 8ஆம் இடத்துலயும் குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு வெளியூர் பயணங்கள், வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதம் நல்லபடியா இருக்கு. பாஸ்போர்ட் கிடைக்கிறதுல, விசா கிடைக்கிறதுல இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு வெளிநாட்டு பயண யோகம் வந்து ஏற்படுது. சனி 9ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு நல்ல அமைப்பான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஆனாலும் அஷ்டம சனியோட பாதிப்புல இருந்து நீங்க நீங்கிட்டீங்கிற ஒரு நிம்மதி இருக்கு. 9ஆம் இடத்து சனி வந்து உங்களுக்கு அவ்வளோ நன்மைகளை கொடுக்காத ஒரு அமைப்பு. ஏன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை எல்லாம் சனி தடுத்துட்டு இருக்கார். அப்பா வழியில கிடைக்க வேண்டிய நன்மைகளை எல்லாமே சனி கெடுத்துட்டு இருக்கார். அப்பாவையும் கெடுத்துட்டு இருக்கார். உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் நல்ல உறவு முறை இல்லாத நிலையை ஏற்படுத்துறார். அவரால் ஏற்படக்கூடிய நன்மைகள், அவருடைய சொத்துக்களால, முன்னோர்களின் சொத்துக்களால உங்களுக்கு வர நன்மைகள் எல்லாமே சனியால தடைப்பட்டு இருக்கு. அடுத்ததான் ராகு 10ஆம் இடத்துல இருக்கார், கேது 4ஆம் இடத்துல இருக்கார். இது ஒரு நல்ல அமைப்பான கேட்டா, கேது 4ஆம் இடத்துல இருக்கிறத பத்தி பிரச்சனை இல்லை. அது கேந்திர ஸ்தானத்துல கன்னியா கேதுவா ஒரு நல்ல இடம் தான். குருவோட பார்வையும் அந்த இடத்துல விழுறதுனால 4ஆம் இடத்துல இருக்கிற கேதுவால எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு இல்லை. 10ஆம் இடத்துல இருக்கிற ராகுவால ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டா அதுவும் கூட இல்லை. ஏன்னா ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஒரு பாவ கிரகம் கேந்திர ஸ்தானத்துல இருக்கிறதும், அதுவும் குருவோட வீட்டுல ராகு இருக்கிறதும் அந்த இடத்த ஒரு பிரம்மாண்டப்படுத்துற ஒரு அமைப்பு. உங்களுக்கு தொழில் வியாபாரம் எதுவா இருந்தாலும் இந்த சூழ்நிலையில நீங்க வந்து அதை விரிவுபடுத்துகின்ற ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கும். ஒரு ஒரு கடை வச்சிருந்தீங்கன்னா அதை 10 கடையா மாற்றுகின்ற யோகம் இருக்கும். அதனால லாபம் வந்தாலும் அதை அந்த கடையிலேயே போட்டு, அந்த கிளைகள்லயே போட்டு அந்த தொழிலை வந்து நீங்க விரிவாக்கம் செய்வீங்க. லாபத்தை கையில எடுத்து நீங்க யூஸ் பண்றதை விட தொழில் விரிவாக்கத்துக்கு அதிகமா நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அதனால ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு தொழில் விரிவாக்கத்திற்கு, தொழில் ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சிக்கு உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். 12ஆம் இடத்து குரு வந்து உங்களுக்கு பல விரயங்களை உங்களுக்கு ஏற்படுத்துறார். மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல அற்புதமான மாதமா இருக்கு. ஏன்னா 4ஆம் இடம் அதிக சுபத்துவமா இருக்கு. 4ஆம் வீட்டுல 4ஆம் அதிபதி உச்சமா இருக்கிறது ஒரு அருமையான அமைப்பு. அந்த இடத்த குரு பார்க்கறதும் மிகச்சிறந்த அமைப்பு. மாணவர்கள் ஒரு சாதிக்கின்ற மாதம் இந்த மாதம். மாணவர்கள் எந்த கட்டத்துல இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, ஒரு மிகப்பெரிய உயர்கல்வியில இருந்தாலும் சரி, உங்களுடைய தகுதி நிலைக்கு ஏற்ப நீங்க படிப்பிலேயோ உங்களுடைய கல்வியிலேயோ சாதிக்கின்ற ஒரு மாதம். ரிசர்ச் பண்ற மாணவர்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு கொடுக்கின்ற ஒரு மாதம். ஏன்னா புதன், கேது, குரு இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு ஆய்வு விஷயத்துல கொடுக்கும். பொதுவா இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயுமே ஒரு மிகச்சிறந்த மாதமா அமையறத நீங்களே உணருவீங்க. நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.